விஜய் வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த இது ஏமாற்றத்தை கொடுத்தது உண்மை. ம்ஹும். பல கட்சிகள்ல இருந்து நீங்க வந்து விலகி வரணும் சார். உங்களோட தலைமையை ஏத்துக்கணும். அங்க யாருமே தொண்டர்களே வரவே இல்லைல்ல இன்னும். நீங்க உங்களுடைய எண்ணிக்கையை காட்டிட்டு இருக்கீங்க. புதுசா வந்திருக்கிற வேட்பாளர் நீங்க வேணா அவரே சொல்றாங்க. இந்த மேடையிலே அவங்க பிரதிபலிக்கிறாங்க சார். நாம் தமிழர் பலம், தாவேகாவின் பலம் அப்படி நீங்க சொல்ல முடியும். இப்போ கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அப்படிதான் விசஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படிதான் இருக்கு. ஆமா டிவி இல்ல அதுல யாரு மேல இருக்காங்க? மேல இருக்கிறாங்கன்றது வந்து கேட்டா வந்து இப்ப ஏற்கனவே இவங்க 8% ஓட்டு வாங்கி காட்டிட்டாங்க ஆமா, சார். நிரூபிச்சு நீங்க வந்து காட்டவே இல்லைல்ல. இந்த கூட்டத்தை பார்த்து நான் ஏமாற விஜய் ஒன்னா ஏமாறுவாரு. இந்த கூட்டம் வந்து ஓட்டாவும் சொல்ல முடியாது. இப்பவுமே சீமான் தான் பலமா இருக்காரு. இப்போ ஏன்னா வந்து பர்சன்டேஜ் காட்டிட்டாருல. ஆமா, நிரூபிக்கப்பட்டது. இங்க நிரூபிக்கல இல்ல. குறைஞ்சபட்சம் நீங்க ரோட் ஷோனே டிக்ளேர் பண்ணுங்க சார். இவங்கள வர வேண்டாம்னு சொல்றாரு விஜய். அவரே நான் என் வேலையை பார்க்க போறேன். நீங்க எல்லாம் இது வந்து எனக்கு இந்த கோயில் எல்லாம் கொண்டு போய் இந்த 3 மொட்டை அடிச்சு காது குத்துவாங்கல்ல, அது குத்தியாச்சு எனக்கு. சும்மா பேசாதீங்க. நீங்க இங்க சொல்லிட்டு போனது என்ன? நான் என்னுடைய பட வேலைக்காக போறேன்னு சொன்னீங்க. ஆனா அங்க போய் நீங்க கொடைக்கானல் நீங்க ரோட் ஷோ போனீங்களா இல்லையா? மனசாட்சியோட அவர் எப்படி போவார்? அந்த வீதியில தான் போய் சார். ரோட் ஷோவே நீங்க போனீங்க சார். நீங்க ரோட் ஷோவே போனீங்க. நீங்க ஜீப்ல நின்னு போனீங்கல்ல. நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க இங்க இருந்து போகும்போது? சார் இங்க இருந்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? நான் என்னுடைய பட வேலைக்கு போறேன்னு சொன்னீங்க. எங்களோட பின்தொடராதீங்கன்னு சொன்னீங்க. அங்க போய் கொடைக்கானல் போயிட்டீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் நீங்க ஜீப் எடுத்து சுத்துவீங்களா நீங்க?